வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மகாராஷ்டிரா, ஹரியானாவில் சட்டசபை பொதுத் தேர்தல். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு. தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. திருத்தங்கள் மேற்கொள்ள சிறப்பு முகாம்கள் அறிவிப்பு. ஜெயலலிதாவை தமிழக சிறைக்கு மாற்றக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு. கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியாமல் தாக்கலான மனுவால் அதிமுகவில் அதிர்ச்சி. விரிவான செய்திகள். மகாராஷ்டிரா, ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல் புதனன்று பலத்த பாதுகாப்புடன் நடந்தது. மொத்தம் 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர சட்டசபை தேர்தல் புதனன்று ஒரே கட்டமாக நடந்தது. காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கிய போதும் அதற்கு முன்னதாகவே பல ஓட்டுச்சாவடிகளில் வரிசையில் வாக்காளர்கள் காத்து நின்றனர். சில இடங்களில் மிதமாகவும் சில இடங்களில் விறுவிறுப்பாகவும் ஓட்டுப்பதிவு காணப்பட்டது. மும்பையில் லோக்சபா தேர்தலைப் போலவே மந்தமான முறையிலேயே ஓட்டுப்பதிவு நடந்தது. மகாராஷ்டிர மாநிலத்தில் மொத்தமுள்ள 8.35 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 90,403 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. முன்னாள் முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் உள்ளிட்ட 4,119 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களில் 276 பேர் பெண்கள். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா என 5 முனை போட்டி நிலவுகிறது. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே, மகன் ஆதித்யா தாக்கரே, மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே உள்ளிட்டோர் மும்பையில் ஓட்டளித்தனர். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், தொழிலதிபர் அனில் அம்பானி, ஜெயா பச்சன், அபிஷேக் பச்சன், ரேகா உள்ளிட்ட பிரபலங்களும் மும்பையில் ஓட்டளித்தனர். மகாராஷ்டிராவில் உள்ள விதர்பா மண்டலத்தில் மழை காரணமாக தேர்தல் மந்தமாக காணப்பட்டது. சாவ்னர் தொகுதியில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ்காரர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். சாலை விபத்தில் இறந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேயின் பீட் லோக்சபா தொகுதியிலும் புதனன்று இடைத்தேர்தல் நடந்தது. ஹரியானாவில் சட்டசபை பொதுத் தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு புதனன்று நடந்தது. மொத்தம் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் காலை 7 மணிக்கு துவங்கியது. 1.63 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 16,357 ஓட்டுப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆளும் கட்சியான காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்திய தேசிய லோக்தளம், ஹரியானா ஜன்ஹித் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 1,351 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஹரியானா முதல்வர் பூபீந்தர் சிங் ஹூடா, இந்திய தேசிய லோக்தள கட்சித் தலைவர் ஓம் பிரகாஷ் சௌதாலாவின் மகன் அபய் சௌதாலா, மருமகள் நைனா சௌதாலா, பேரன் துஷ்யந்த் சௌதாலா, ஹரியானா ஜன்ஹித் காங்கிரஸ் தலைவர் குல்தீப் பிஷ்னோய், அவரது மனைவி ரேணுகா, ஹரியானா பாரதிய ஜனதா தலைவர் ராம்விலாஸ் சர்மா, ஹரியானா ஜன் சேத்னா கட்சி தலைவர் வினோத் சர்மா, அவரது மனைவி சக்தி ராணி உள்ளிட்டோர் முக்கிய வேட்பாளர்கள். 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் கனவுடன் இருக்கும் முதல்வர் பூபீந்தர் சிங் ஹூடா தான் போட்டியிடும் ரோத்தக்கில் ஓட்டு போட்டார். சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்தன. சிர்சாவில் இரு கட்சியினரிடையே மோதல் நடந்தது. அப்போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 காயமடைந்தனர். தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் திருத்தங்கள் மேற்கொள்ள சிறப்பு முகாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் வரைவு வாக்காளர் பட்டியல் புதன்கிழமையன்று வெளியிடப்பட்டது. ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் தங்களது பெயர், முகவரியை சரிபார்த்துக் கொள்ளவும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் அக்டோபர் 15ஆம் தேதியான புதன்கிழமை முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை வழங்கலாம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. மேலும் அக்டோபர் 26 மற்றும் நவம்பர் 2ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம் நடக்கவுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிட்ட நிலையில் elections.tn.govt.in என்ற இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். 15th இருந்து 10th நவம்பர் வரைக்கும் நம்ம சம்மரி ரோல் ரிவிஷன் நடக்க போகுது. மொத்தமாக 944 டெசினேட்டட் லொகேஷன்ஸ்ல யாருக்கு வாக்காளர் அட்டை இல்லை அவங்க போய் பதிவு பண்ணலாம். இல்லது யாருக்கு சேஞ்ச் வேணும் ஆர் ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் இருக்கு, அந்த டெசினேட்டட் லொகேஷன்ஸ்ல இந்த ரிக்வயர்ட் ஃபார்ம்ஸ் அவங்க பண்ணிடலாம். ஆன்லைன் மூலமா கூட இது பண்றதுக்கு இந்த வாட்டி நம்ம முயற்சி பண்றோம். ஸோ டு ஆல் த வோட்டர்ஸ், அது ரிக்வெஸ்ட் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தட் ஆன்லைன் பண்ணணும்னா இட் வில் பி மச் மோர் there will be much more clarity in it. 2 நாள் ஸ்பெஷல் கேம்பெயின் டேஸ் நம்ம நடக்க போகுது. 26th of October and 2nd of November. திருத்தங்கள் நிறைவடைந்த பின்னர் வரும் ஜனவரி 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினத்தில் வண்ண வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. ஜெயலலிதாவை தமிழக சிறைக்கு மாற்றக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
சொத்து சேர்ப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெங்களூர் பரப்பன அக்ரஹாரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை தமிழக சிறைக்கு மாற்றக் கோரி வராகி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தனது மனுவில் தமிழகம், கர்நாடகம் இடையில் காவிரி நீர் பிரச்சினை இருந்து வரும் நிலையில் பெங்களூர் சிறையில் ஜெயலலிதாவை அடைத்து வைத்திருப்பது பாதுகாப்பானது அல்ல என்றும், எனவே தமிழக சிறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் வராகி தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தமிழக வக்கீல் சத்யநாராயணா என்பவர் ஜெயலலிதாவை தமிழக சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். கடந்த வாரம் அம்மனுவை வக்கீல் சத்யநாராயணா திடீரென திரும்பப் பெற்றார். அதிமுக தலைமை நிலையம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஜெயலலிதா தொடர்பான வழக்குகளை அவரது வக்கீல் குழு கவனித்துக் கொள்ளும் என்றும், ஜெயலலிதாவின் அனுமதியின்றி யாரும் நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்ய வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. இந்த வேண்டுகோளை மீறி வராகி இப்போது உச்சநீதிமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் மனு செய்துள்ளார். ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு வெள்ளியன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் திடீரென தாக்கல் செய்யப்பட்ட மனு அதிமுகவினரை குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. தமிழக அரசு பெற்ற பல்வேறு கடன்களுக்காக ஆண்டுதோறும் 13,585 கோடி ரூபாய் வட்டியாக செலுத்துவதாக தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தில் தெரியவந்துள்ளது. கோவை மாவட்டம் வெள்ளலூரைச் சேர்ந்த தகவல் அறியும் உரிமைச் சட்ட ஆர்வலர் டேனியல் ஏசுதாஸ் மாநில நிதித்துறை அலுவலரிடம் ஒரு தகவல் கேட்டிருந்தார். மாநில அரசு பல்வேறு நலத்திட்டங்களுக்காகவும் மாநில வளர்ச்சிக்காகவும் உலக வங்கி துவங்கி நபார்டு வரை பல்வேறு நிறுவனங்களிடம் கடன் பெறுகிறது. இது தொடர்பாகவும் தமிழக அரசு பெற்றுள்ள கடன்களுக்கான வட்டியாக எவ்வளவு தொகை செலுத்தப்படுகிறது என்றும் டேனியல் கேள்வி எழுப்பியிருந்தார். அவரது கேள்விக்கு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி நிதித்துறை பொது தகவல் அலுவலர் பதிலளித்துள்ளார். இதன்படி தமிழக அரசு ஆண்டுக்கு 13,585 கோடி ரூபாய் வட்டியாக செலுத்துவதாக தெரியவந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு அரசின் நிதித்துறையிலே தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலும் மற்றும் தனியார் மற்றும் நாபார்டு வங்கியிலும் பெறப்பட்ட கடன் விவரங்கள் பற்றி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நான் சில தகவல்களை கேட்டிருந்தேன். தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தின் நிதித்துறையிலிருந்து எனக்கு சில தகவல்களை வழங்கி இருக்கிறார்கள். அந்த தகவல்களின் பிரகாரம் மாநில வருவாய்களை ஈட்டக்கூடிய திட்டங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த நிதிகளை அரசானது இலவச திட்டங்களுக்காக பயன்படுத்தி வெறும் இலவசங்களுக்கு செலவு செய்து இந்த நிதிகளை எந்த ஒரு வருவாயும் ஈட்ட முடியாத சூழ்நிலையிலே பல ஆயிரம் கோடி ரூபாய்களை மாதம் ஒன்றுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வட்டியாக செலுத்திக் கொண்டிருக்கிறது. இலவச திட்டங்களே தமிழக அரசை கடனாளியாக்கிவிட்டது என்று தெரிவித்துள்ள டேனியல், இந்நிலை மாற ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பொதுமக்களாகிய நாம் செலுத்தும் ஒவ்வொரு வரி பணமும் தேசியமயமாக்கப்பட்ட தனியார் நாபார்டு போன்ற வங்கிகளுக்கு வட்டிகளாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் வாங்கிய கடன்களை திருப்பி கூட செலுத்தவில்லை. ஒரு அசல் தொகையை கூட இவர்கள் செலுத்த தவறியிருக்கிறார்கள். மேலும் மேலும் கடன் சுமையை நாட்டு மக்களின் தலையில் சுமத்தி இன்னும் அதிக சுமைகளை தாங்கக்கூடிய, இன்னும் அதிக வரி விதிப்பு செய்து நாம் இன்னும் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் தமிழகத்திலே ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு தமிழனும் ஆளாகி கொண்டிருக்கிறோம் என்பது இந்த தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரிய வருகிறது. அரசு வருவாயில் பெரும் பகுதி அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கே சென்று விடுகிறது. இதில் இலவச திட்டங்களும் சேர்ந்து விடுவதால் உலக வங்கி, மத்திய ரிசர்வ் வங்கி, வெளிநாட்டு வங்கிகள் முதல் நபார்டு வரை கடன் பெற வேண்டிய கட்டாயத்திற்கு அரசு தள்ளப்படுகிறது. இலவசத்தை குறைத்து நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கடன் வாங்குவதிலிருந்து தப்பிக்கலாம் என்பதே உண்மை. காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் புதனன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். காஷ்மீர் மாநில சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய நிலைகள் மீது கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். புதனன்று காலை பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சௌஜியான் செக்டாரில் உள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். அதோடு எல்லையையொட்டியுள்ள கிர்னி, ஷாபூர் குடியிருப்பு பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று பூஞ்ச் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஷாம்ஷர் ஹுசைன் தெரிவித்தார். போர் நிறுத்த விதியை மீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இந்திய ராணுவ வீரர்களும் கடும் பதிலடி கொடுத்ததாகவும், இருதரப்புக்கும் நீண்ட நேரத்துக்கு நீடித்த இந்த சண்டையில் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். எல்லையில் தொடர்ந்து நடக்கும் போர் ஒப்பந்த விதிமீறல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக செவ்வாயன்று இரு நாடுகளின் ராணுவ செயல்பாட்டு டைரக்டர் ஜெனரல்கள் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அன்றைய தினமும் இருமுறை பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். கடந்த 2 வாரங்களில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதல் எல்லையையொட்டிய கிராமங்களைச் சேர்ந்த 8 அப்பாவி பொதுமக்கள் பலியாயினர். எல்லையில் 116 குடியிருப்பு பகுதிகளில் இருந்து 30,000 பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி முகாம்களில் தஞ்சம் புகுந்தனர்.
ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கையை சுமூகமாக முடித்து தர வலியுறுத்தி முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் NLC ஒப்பந்த தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு மனு அளித்துள்ளது. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் 42 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களின் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் NLC நிர்வாகம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் சரியான முடிவு எட்டப்படாமல் போராட்டம் நீடித்து வருகிறது. போராட்டம் தீவிரமடைந்து வருவதால் மின் பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலை உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சங்கத்தினர் ஒன்றிணைந்து புதனன்று தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பிரச்சினையை தீர்த்து வைக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தினர் தங்கள் கோரிக்கையை முதல்வர் கேட்டதாகவும் சுமூக முடிவு எட்டும் வகையில் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் என்று தெரிவித்தனர். NLC தொழிலாளர்களுடைய கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டம் 42 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்தித்து தொழிலாளர்களுடைய நிலைப்பாட்டினை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். முதலமைச்சர் NLC நிர்வாகத்தோடு பேசி ஒரு சுமூகமான உடன்பாட்டை எட்டுவதற்கு முயற்சிப்பதாக முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்று NLC தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட மோதலில் விசாரணை கைதி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ராமநாதபுரத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் SP பட்டணம் அஸ்மல் நகரைச் சேர்ந்த மெக்கானிக் அருள்தாஸின் கடையின் முன்பிருந்த இருசக்கர வாகனத்தை சையத் முகமது என்பவர் எடுக்க முயன்றுள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் தகராறு ஏற்படவே அங்கு வந்த போலீசார் விசாரணைக்காக சையத் முகமதுவை அழைத்துச் சென்றனர். போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் இருந்த சையத் முகமது விசாரணையின் போது போலீஸ் SI காளிதாஸை குத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து தற்காப்புக்காக 3 ரவுண்டுகள் காளிதாஸ் சுடவே சம்பவ இடத்திலேயே சையத் முகமது இறந்தார். காயமடைந்த போலீஸ் SI காளிதாஸ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நபர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நண்பர்களும் உறவினர்களும் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அங்கு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டனர். நேற்று ராமநாதபுரம் மாவட்டம் SP பட்டணத்தில் விசாரணைக்காக சையத் முகமது அழைத்துச் சென்று காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்தது மட்டுமில்லாமல் வேண்டுமென்றே துப்பாக்கியால் சுட்டு காவல் ஆய்வாளர் காளிதாஸ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 302 செக்ஷன் மீது அவர் மீது பதிய வேண்டும். அதுக்கு உடனடியாக இருந்த அனைத்து காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் குடும்பத்திற்கு தமிழக அரசு அதிகப்படியான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இச்சம்பவத்தை தொடர்ந்து போலீஸ் SP மயில்வாகனன் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பிறகு முதன்மை மாவட்ட நீதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக புதனன்று மாவட்ட குற்றவியல் தலைமை நீதிபதி தனது விசாரணையை துவக்கியுள்ளார். நெல்லை பல்கலை வளாகத்தில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகம் திருநெல்வேலி தென்காசி சாலையில் அபிஷேகப்பட்டியில் உள்ளது. 1992 ஏற்படுத்தப்பட்ட இந்த பல்கலை வளாகத்தில் நிழலுக்காக வளர்க்கப்பட்ட மரங்கள் திடீரென வெட்டி வீழ்த்தப்பட்டது. ஏற்கனவே வறட்சி பகுதியாக விளங்கும் பல்கலை வளாகத்தில் மரங்களை வெட்டுவதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து மாணவர்கள் துணைவேந்தர் மற்றும் நிர்வாகத்திடம் எதிர்ப்பு தெரிவித்தனர். இம்மாத இறுதியில் நடக்கும் பல்கலையின் பட்டமளிப்பு விழாவிற்கு கவர்னர் வருவதற்காக மரங்கள் வெட்டப்படுவதாக தெரியவந்துள்ளது. கவர்னரின் கார் வருவதற்கும் தற்போது மரங்கள் வெட்டப்படுவதற்கும் சம்பந்தமே இல்லை. பல்வேறு துணை வேந்தர்கள் மாணவர்கள் வளர்த்த மரங்களை ஒரு நிகழ்ச்சியை காரணம் காட்டி வெட்டுவது இயற்கைக்கு விரோதமான நிகழ்வு என்று மாணவர்கள் கொந்தளித்தனர். பல்கலைக்கழக வளாகத்தில் மரம் வளர்க்க அவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்த சூழல்ல எங்களுடைய மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. இதை 2-3 நாளைக்கு மேலே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் அப்பவே சொன்னோம் இந்த மாதிரி மரத்தை வெட்டாங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 3-4 நாள் ஃபோக்கஸ் பண்ணாமல் வந்தாங்கன்னா பல்கலைக்கழக பல மரங்களை வந்து வெட்டியிருப்பாங்க. சமீபத்தில் ஒரு 7000 மரக்கன்றுகள் சமூக நலத்து காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் இங்கே நடப்பட்டது. அதில் வந்து ஒரு 100-150 மரக்கன்றுகள் தான் இப்போ மிஞ்சி நிற்குது, தண்ணி ஊற்றாமல் சரியாக பராமரிப்பு இல்லாமல். இப்போ இப்படி மரம் வளர்க்கிறது கஷ்டமான சூழலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களையும் இப்படி வெட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. இதுகுறித்து பல்கலை துணைவேந்தர் குமரகுரு கூறுகையில் பல்கலையின் பட்டமளிப்பு விழா நடக்க இருக்கிறது. இதில் கவர்னர் பங்கேற்க இருப்பதால் வரும் பாதையில் இடைஞ்சலாக இருக்கும் மரக்கிளைகளை வெட்டி இருப்பர் என்று தெரிவித்தார். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,592 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,574 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து
ரூபாய் விற்பனையானது. பார்வெளியின் விலை 38,215 ரூபாயாக இருந்தது. தீபாவளிக்காக கோவையில் மூலிகை சங்கு விளக்குகளின் தயாரிப்பு தீவிரமடைந்துள்ளது. தீபாவளியன்று புத்தாடை, இனிப்பு, பட்டாசுகளோடு வீடுகளில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடப்பதும், நோன்பு இருப்பதும் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் கலாச்சார நிகழ்வாக உள்ளது. களிமண், வெண்கலம், வெள்ளி, பஞ்சலோகம், எவர் சில்வர், காமாட்சி, அஷ்டலட்சுமி என்பன உள்ளிட்ட பல்வேறு வகை விளக்குகள் பயன்படுத்தப்படுவதுண்டு. ஆனால் கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் சங்கு வடிவத்தில் கையால் செய்யப்படும் மூலிகை விளக்குகளுக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. மூலிகை பொடிகளை ஒன்று சேர்ப்பது, வில்வ காய்களை உரலில் இடிப்பது, விளக்கு தயாரிப்பது என்ற 54 வயதான சாமுண்டீஸ்வரி சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார். நம்ம இந்த சங்க தீபம் ஏற்றும் போது அந்த சங்குல இருந்து வர புகையானது நம்மளுக்கு அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த இயற்கை சக்தியோட பலனை நம்மளுக்கு கொடுக்குதுங்க. இப்போ வில்வக்காயை வில்வ மரத்துக்கடிகளை போய் நம்ம நின்று அந்த காற்றை நம்ம வாங்க முடியாதுங்க. ஆனால் நம்ம வீட்டில் இந்த காய் ஏற்றும் போது அந்த வில்வத்தோட வாசம் நம்மளுக்கு அப்படியே நம்ம உடம்புல நோய்கள் இருந்தாலும் தீர்க்க வல்ல கூடியதுங்க இந்த மூலிகை சங்குங்க. இதில் இருக்க ஒவ்வொரு தாவரங்களும் நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஒரு நல்லதுங்க. மொத்தம் 18 வகையான மூலிகை செடிகளை பயன்படுத்தி இந்த மூலிகை சங்கு விளக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. சிவனோட வில்வக்காய் இருக்குங்க. வில்வக்காயில நம்ம விளக்கு ஏத்துனா வீட்டுக்கு அவ்வளவு ஒரு லட்சுமி கடாசங்க. இந்த வில்வக்காய்ங்க, வில்வ இலைங்க, அப்புறம் இது வெள்ளை இருக்க வேறு, வடக்கால போற வேறுங்க, வெள்ளை இருக்க பூவுங்க, இன்னும் பல மூலிகை எல்லாம் சேர்ந்துங்க, பன்னீருங்க, மஞ்சளுங்க எல்லாம் சேர்ந்து இந்த மூலிகை சங்கு தீபத்தை நான் தயார் பண்ணுங்க. இதோட பலன் பல மக்களுக்கு அதிகமா கிடைச்சிருக்குதுங்க. பல்வேறு வகையான விளக்குகள் வந்துவிட்டாலும் இந்த மூலிகை சங்கு விளக்கிற்கு கோவை மாவட்டத்தில் வரவேற்பு கிடைத்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.